கோவிலுக்குள்ள வரல? தோணல. பரவாயில்ல, உன் பேர்ல தான் அர்ச்சனை பண்ணிருக்கேன். போலாம். கண்ணு தெரியல உனக்கெல்லாம்? அக்கா தங்கச்சி இல்ல? இதுக்காக தான் கோயிலுக்கு வரீங்களா? நல்லா மூஞ்சி ஆலயம் பாரு. உன்னெல்லாம் போலீஸ். யார் மேல கை வச்ச? என் அண்ணன் மேல. கால்ல செருப்பு இருந்திருந்தா அதிலே போட்டிருப்பேன் ஒண்ணு. போடி போ. நீ வா ஆதி. அவ கிடக்குறா. உனக்கு கோவம்லாம் வருமா? கோவமா? இல்லையே. இப்பதான் கோவில்ல பார்த்தனே. அம்மாடி என்ன கோவம்! அதுக்கு பேர் கோவம் கிடையாது, பாசம். வா, என் வீட்டுக்கு போலாம். கம். Happy birthday to you. Happy birthday to you. Surprise, brother. To you. Happy birthday. வா. இன்னைக்கு உனக்கும் என் அண்ணனுக்கும் பர்த்டே. சின்ன வயசுல 2 பேரும் பர்த்டே நிறைய வாட்டி ஒன்னா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ என் அண்ணன் உயிரோட இருக்காரோ இல்லையோன்னு தெரியல. ஒருவேளை இருந்திருந்தான்னா கண்டிப்பா என்னை தேடி வந்திருப்பான். அதான் இங்க முதல் தடவை உன்னை பார்த்தப்பவே எங்க அண்ணா திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதனாலதான் இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு கோவிலுக்கு போனேன். அதை விடு. ஹாப்பி பர்த்டே பிரதர். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் பிரதர். ஹாப்பி பர்த்டே டு யூ. எப்போ இந்த தொப்பியை வச்சிட்டு இருக்க? இந்த ஹேரை மெயின்டைன் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு கேப் போட்டா போதும். என்னது இது? டீயா காஃபியா? டீ எடுத்துக்கோ. யா புவி, நான் இதை கேட்டே ஆகணும். சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் என் வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான விஷயங்களால தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளானனே தவிர நான் ஒரு மரமோ ஜடமோ கிடையாது. எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. நீ என்ன அண்ணா அண்ணான்னு ரொம்ப பாசமா கூப்பிடுற. ஆனா உன்னை பத்தி, உன் பர்சனலை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிற. எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. நம்ம சைல்ட்ஹுட்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னது? உன்னோட அம்மா அப்பா எங்க? Why are you so alone? சொல்லு புவி, ப்ளீஸ் டெல் மீ. எதுக்காதி பழசெல்லாம்? ஆஸ் அ பிரதரா கேட்குறேன். எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும். ப்ளீஸ் புவி, டெல் மீ. 13 வயசு இருக்கும். நானு, நீ, எங்க அண்ணன் ராஜு, நஸ்ரியா எல்லாரும் சேர்ந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். திடீர்னு அண்ணா, எனக்கு அந்த பேட் மட்டும் எனக்கு விளையாடுறதுக்கு கொடுக்குறீங்களா? ராஜு, பூவி ஏண்டா ஆதி அண்ணன்னு சொல்லி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா? அத நீ அவகிட்டே கேள்றி.
திடீர்னு ஒரு நாள் நஸ்ரியாவை காணோம். யோ, மேலெடுத்து பிரஷர்யா. இது யாரோட பொண்ணு தெரியுதா? கானோட பொண்ணுயா. அந்த ஆள் இங்க வந்துகிட்டு இருக்காயா. இது நம்ம கையில நிக்கிற கேஸ் இல்லையா? எல்லாத்தையும் அந்த ஆளே பாத்துக்குவான். நமக்கு எதுக்கே தேவையில்லாத தலைவலி. செஞ்சவனாச்சு அந்த ஆளாச்சு. நம்ம ஆளுங்க கீழே எல்லாம் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். கண்டிப்பா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். யோ, என்னையா நீ க்ளவுஸை மாட்டிக்கிட்டு எவிடன்ஸ் தொடியா? சார், டெட் பாடி இங்கே தான் கிடந்தது. இங்க வச்சு கொள்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சார். வேற எங்கேயே கொண்டுட்டு பாடி இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. என்ன மோட்டிவ்ல பண்ணாங்கன்னு தெரியல சார். வயிற்றுக்கு கீழே கூரான பொருளை வச்சு குத்தி சதைச்சிருக்காங்க சார். என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லையா சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார், நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ராஜுங்கிறவங்க தான் சார் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம் சார். கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் லேபுக்கு அனுப்பி செக் பண்ணுங்க சார். யோ கான்யா, சார், எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நஸ்ரியா கூட படிக்கிற ராஜுங்கிற பையன் தான் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு சார். அவனை சில பேர் உங்க பொண்ணு கூட பார்த்துருக்காங்க சார். சார், ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா அவன் எங்க போய் இருந்தாலும் அவனை பிடிச்சிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன் சார். ப்ளீஸ் சார். நீங்க எதுவும் பண்ண வேணாம். என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. நஸ்ரியா, ராஜு ராஜு அவனையும் காணோம். ஜெயராமா, ஜெயராமா, லட்சுமிமா, லட்சுமிமா, உங்க பையன் ராஜு எங்க? எங்க பையன் ராஜீவ ராத்திரில இருந்து தேடிட்டு இருக்கோங்க. ஆளை காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அந்த கானோட பொண்ணு நஸ்ரியாவை உங்க பையன் ராஜு தான் கொன்னுட்டான்னு ஊரெல்லாம் பரபரப்பா பேசிக்கிறாங்க. கானோட பொண்ணையா? ஏன் பையனா? ஆமாப்பா, அந்த கானு உங்க பையனை தேடி வந்துட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க மணி? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பையன் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க அட, மாட்டான். அவன் செஞ்சிருக்க மாட்டான்னு உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த கானுக்கு தெரியுமா? அவன் இங்க வந்து சேர்றதுக்குள்ள இந்த குழந்தைய கூட்டிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பி போயிருக்க. அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அண்ணா அப்படி எதுவும் செஞ்சிருக்க மாட்டான். சீக்கிரம். சரி, வா போலாம். என் மகன் ராஜு. ராஜுவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சீக்கிரம் கிளம்புங்க. வா, போயிடலாம். மாமா, நஸ்ரியாவோட அப்பா எங்க அண்ணனை தேடி என் வீட்டுக்கு வந்தார். என்னங்க? அப்பா, கான் கழுகு மாதிரி. இந்த கானோட பார்வையில் இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. உன்னோட பேரு புவிதானே? ஆமா மாமா. பயப்படாத பாப்பா, மாமா ஒன்றும் பண்ண மாட்டேன். உனக்கு நஸ்ரியாவை தெரியுமா? என் ஃப்ரெண்டு தான் மாமா. உங்க ஃப்ரெண்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்க.
யாருன்னு தெரியுமா? தெரியாது மாமா. ஊர்ல எல்லாம் சொல்றாங்க உங்க அண்ணன் தான் கொலை பண்ணியிருக்கான். இல்ல மாமா, அண்ணா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன் மாமா. அப்படி சொன்னா யாரும் நம்பல. நீ ஒரு விஷயம் பண்ணு. உன் அண்ணா ராஜீவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. அது வரைக்கும் உன் அப்பா அம்மா எல்லாமே மாமா வீட்டில் இருக்கட்டும். சரி மாமா. அப்பா, நான் அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் மாமா வீட்ல பத்திரமா இருக்கணும், சரியா? அப்ப எங்க அண்ணன் இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, தனியா ஒரு அனாதையா இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் கடவுள் மாதிரி ஒரு போலீஸ்காரர் வந்து என்னை சில்ட்ரன்ஸ் ஹோம்ல சேர்த்து விட்டாரு. அங்கதான் படிச்சேன். அந்த கான் கிட்ட இருந்து எங்க அம்மா அப்பாவை காப்பாத்த போராடிக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப இத்தனை வருஷம் உன் அப்பா அம்மாவா அந்த கான் தான் அடைச்சி வச்சிருக்கானா? ஆமா, அவன் பொண்ணு கொன்னதா சொல்ற என் அண்ணன் தான் அவனுக்கு வேணும். நான் எப்படியாச்சு எங்க அண்ணனை கொண்டு வருவேன்னு அவனுக்கு தெரியும். அதுக்காக தான் என்ன உயிரோட விட்டுருக்கான். அவங்கள எங்க வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அடிக்கடி நான் அவன் காரை ஃபாலோ பண்ணிட்டே போவேன். அது ஒரு காட்டு பாதையில போறத நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். ஒருவேளை என் அம்மா அப்பா அங்கதான் இருப்பாங்க. ஆனா தனியா அங்க போகிறதுக்கு பயமா தான் இருக்கு.